ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழை மீன் குழம்பு. ஐயோ இல்லை, இது வாங்கி ஆல்ரெடி நேற்றே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம். இன்றைக்கி இதை குழம்பு வச்சு வறுத்து காட்டுறேன். சரி கைஸ், இந்த மீனை வெட்டி கழுவி சுத்தம் பண்ணியாச்சுது. ஓகேயா? இந்த வாழை மீன்லாம் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவவே கூடாது. உப்பு போட்டு தேய்ச்சி கழுவுனா அது கரைஞ்சே போயிடும். அதில் உள்ள முள் தான் நம்மளுக்கே கிடைக்கும். ஓகேயா? நல்லா சுத்தம் பண்ணி கழுவியாச்சுது மீனை. அதாவது கறியை லேசாக தான் கழுவுவாங்க. எங்கள் ஊர் பக்கம் மீனை நல்லா எவ்வளோ சுத்தமாக கழுவுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு மீன் குழம்பு கொடுக்கும். ஓகேயா? சரி, இனிமேல் மீனை குழம்பு வச்சிடலாமா? ஓகே, நம்ம எந்த மீன் குழம்புக்கும் தேங்காய் எண்ணெய் கேரளா மாடலில் வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் அது நல்லாயிருக்கும். ஓகேயா? தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றினாலே அது தனி ஒரு மனம் கொடுத்துரும். ஓகே, எண்ணெய் சூடாகிடுச்சுது. ஓகேயா? இதில் வெந்தயமும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். வெந்தயமும் சின்ன வெங்காயமும். ஓகேயா? நான் செல்லை கையிலேயே வச்சுருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் 2 கை வச்சு பண்ண முடியலை. நல்லா இது பொரியட்டும். ஓகேயா? ஓகே, இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் இனிமேல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் தான் போடுவேன். மீன் குழம்புக்கு மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஓகேயா? எல்லாத்தையும் போட்டாச்சு. சாரி கைஸ், எனக்கு ஒரு கையில் மொபைலு, ஒரு கையில் தான் நான் பார்க்கணும். அதனால் இது கொஞ்சம் வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் புளி கரைச்சல் ஊற்றணும். கேரளா மாடல் மீன் குழம்பு. ஓகேயா? ஓகே, நல்லா வதங்கிட்டு. சரியா? பார்த்தீங்களா? நல்லா வதங்கிட்டா தக்காளி பழம் இதெல்லாம். நல்லா கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகேம்மா, கருவேப்பிலை போட்டாச்சு. லேசாக கிண்டி விட்டுட்டு மசாலாத்தூள் போட்டுக்கலாம். மசாலாத்தூள் இந்த மீன் குழம்புல, இதை விட இந்த மீன் குழம்பெல்லாம் எல்லாத்தையும் கூட்டி அதை உப்பு போட்டு கையை வச்சு ஒரு கலக்கி போட்டாலும் அது ஒரு ருசி வரும். மீன் குழம்பு நீங்கள் கையில் கலக்கி செஞ்சு பாருங்கள், அது தனி டேஸ்ட் வரும். ஓகேயா? மசாலாத்தூள் போட்டாச்சுது. எங்கள் வீட்டில் இப்படி ஸ்பூன் தான். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா மொத்தம் இங்கே 5 பேர் சாப்பிடுவோம். அதை கணக்கு பண்ணி இந்த மீன் குழம்பு மண் சட்டியில் வைக்கிறதா இன்றைக்கி சாப்பிட்றத விட நல்ல நைட்டு சூட் பண்ணி நாளைக்கு ஆப்பம் சுட்டு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? இதில் புளி ஆல்ரெடி நம்ம கரைச்சி வச்சிட்டோம். அந்த புளியை ஊற்றுவோம். ஓகேயா? புளி ஊற்றியாச்சு. திரும்பி லைட்டாக கிண்டி விட்டுடலாம்.
கிண்டி விட்டுட்டு இது காணாது, இது கொஞ்சம் கொதி வரட்டும். இதுக்கு உப்பு போட்டுக்கலாம்.